இப்போ என்ன அவசரம்? செந்தில் பாலாஜி இல்லாம இந்த நாடே ஓடாதா? தமிழ்நாடு ஓடாதா? என்ன அவசரத்துல அது வந்திருக்காரு, பெயில வந்திருக்காரு, வச்சிருங்க, உங்க திமுகவில் வச்சுக்கிடுங்க. நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து திமுகவினருக்காக பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதனால உங்களை நீக்கினாங்க? நான் மல்லிகார்ஜுன் கார்கே, எனக்கு ஸ்டாலின் பிடிக்காது, என்னை காட்டா அவருக்கு. இங்க மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க. ஓட் ஃபார் சேல்ஸ்ன்னு ஐப்பச்சில் உண்மைதானே? அது மறுக்கல இல்லையா? இடைத்தேர்தலாம் 500 ரூபா சொன்னாங்க. திமுக ஆட்சி வந்தா விடியல் தமிழ்நாடுக்குன்னாங்கல்ல. என்ன விடியல் நடந்தது? என்ன கொண்டு வந்திருக்காங்க? 3 ஆண்டு ஆட்சிகளை என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் அவங்க சொன்னது செஞ்சிருக்காங்களா? சொன்னதை செய்வோம், சொல்லாததை செய்வோம்னாங்க. இல்ல இப்ப ரேஸ் கார் கூட விட்டு உலகம் முழுக்க வந்து பெயர் பெற்ற ஒரு நாடா மாறி இருக்குல்ல. ரைட்டுங்க. ரேஸ் கார்டுனால என்ன பயன் சொல்லுங்க. இந்த 3 ஆண்டுகள்ல வந்து எந்த மாற்றமும் வரலன்னு சொல்றீங்க. மாற்றம் என்ன நடந்துருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது அரசியலாளர் மற்றும் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயில இருந்து வந்த உடனே அவருக்கு மீண்டும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பல விஷயங்களை பேசியாகணும். உச்சநீதிமன்றம் பலதரப்பான பலவிதமான உத்தரவுகளை கொடுத்துள்ளது. எப்படின்னா, டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு பெயில் கொடுத்தாங்க, பிணை கொடுத்தாங்க, ஜாமீன்ல வந்தார். நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. குற்றவாளி தான். அதே மாதிரி பொன்முடி வீட்டில் ரெய்ட் நடந்து அவரும் பெயில்ல, உச்ச நீதிமன்றத்தை பெயில் வாங்கி தான் அமைச்சரானார். புரியுதா? அவர் கைது செய்யப்படலை. இப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்துட்டார். அவர் வெளியே வரும்பொழுது பல கண்டிஷன்கள் போடுறாங்க. நீ வந்து சரியாக போய் கையெழுத்து போடணும், ஈடிக்கு முன்னாடி கையெழுத்து போடணும், வாரத்துக்கு 2 நாள், சாட்சிகளை கூப்பிட்டு பேசி மிரட்டக்கூடாது, அப்படி மிரட்டினால் உன்னுடைய பெயிலை திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கெஜ்ரிவாலுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் எது இருந்தாலும் உச்சநீதிமன்ற உத்தரவு நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். இப்போ செந்தில் பாலாஜியை இந்த சூழ்நிலையில் அவர் வர்ற வரைக்கும் காத்திருந்து அமைச்சரவை மாற்றி அமைச்சு அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஒரு வேடிக்கை என்னன்னா, அரசியல் சாசனத்துக்கு பிறகு நேற்று ராஜ்பவனில் கவர்னருக்கு முன்னாடி அவர் பதவி ஏற்றிருக்கிறார். பதவியேற்ற அமைச்சர் ஈடியில் போய் ஒவ்வொரு நாளாக ஆஃபீஸில் காத்திருந்து கையெழுத்து போட வேண்டியது ஒரு அசிங்கமாக தெரியல? அரசியல் சாசன சட்டத்தில் உறுதிமொழி எடுத்து ஒரு அமைச்சர், மாநில அமைச்சராக இருக்கிறவர் வாரத்துக்கு 2 தடவை ஈடியில் போய் ஒரு குற்றவாளி கையெழுத்து போடுற நிலையில் இருக்கும்போது ஒரு எப்படி அமைச்சர் ஆகலாம்? அது ஒரு மரபு, ஒரு பிராக்டிஸ், ஒரு கண்ணியமான, ஒரு இயல்பான ஒரு அரசியல் நாகரிகம். உடனே அவர் வந்த உடனே அமைச்சராக்குனாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? அமைச்சரே ஆக்கிடக்கூடாது. அவர் இப்போ பிணையிலே வெளியே வந்திருக்கிறார். ஒரு குற்றவாளி, விசாரணை கைதி மாதிரி தான். விசாரணையில் அவர் கைதின்னு சொல்ல முடியாது, உள்ள இல்லை, விசாரணை குற்றவாளி. இன்னும் முழுமையாக தீர்ப்பாகலை, நிர்வராதி ஆகலை. கிட்டத்தட்ட இப்போ என்னாச்சு, அந்த வழக்கை நீர்த்து போகிறாப்புல மாநில அரசு செந்தில் பாலாஜி மேலே அந்த வழக்கு நீர்த்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுது. சாட்சிகள், குற்றவாளிகள் என பலவிதமாக ஆயிரக்கணக்கான ஆட்களை அதில் சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்டு. அவங்களெல்லாம் விசாரிக்கணும். அது பல நாள் ஆகும். இப்படியா அப்படி நீர்த்து போக வைக்கிறாங்க. 2வது விஷயம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டு இதை மானிட்டர் பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. ஏதாவது தப்பு தண்டா நடந்தான்னா அந்த பெயிலை கூட கேன்சல் பண்ணுவாங்க. இன்னும் கூட ஓரளவு யாராவது தமிழ்நாட்டில் இருந்து முக்கியமான ஆட்கள் வழக்கு போட்டு இது தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. இப்போ ஜெயலலிதா கேஸ் நான் தான் மாற்றினேன் ஆரம்ப கட்டத்தில் திமுகவில். அப்படி வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொன்னால் மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுவாங்க. இப்படியான நிலை இருக்குது. இதெல்லாம் புரியாமல் முதலமைச்சர் அவர் அமைச்சராக்கியிருக்கிறார். அது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதே முதலமைச்சர் தான் குற்றச்சாட்டு வைச்சார். இதே குளித்தலையில் தான் இங்கே ஒரு அமைச்சர் பாலாஜி, அதிமுக அமைச்சர்
ஜெயலலிதா அமைச்சரவையில் இருக்கின்றார். போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் வாங்கி குற்றவாளியாக இருக்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் சொன்னார். யாரு? இதே முதலமைச்சர் அதிமுக. பிறகு திமுக செந்தில் பாலாஜி வந்த உடனே முதலமைச்சர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்றாப்புல கைது செஞ்சு உள்ள வச்சாங்க. உண்மைதானே? அது உண்மைதானே? இப்போ ஒரு மிஸ்ஸா கைதி விட உயர்ந்த ஒரு தியாகின்னு அவர் சொல்றாரு நம்ம முதலமைச்சர். எவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட். திமுகவில் மிஸ்ஸாவில் இறந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. சாத்தூர் பாலகிருஷ்ணன் எமர்ஜென்சியில் திமுகவில் முக்கியமான நிர்வாகி. அப்போ ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம். அதே மாதிரி அன்னைக்கு வித்யாசாகர் அங்கே மத்திய சிறை சென்னையில், அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கಕ್ಕೆ அந்த மத்திய சிறையில் வித்யாசாகர் என்ற அதிகாரி, சிறை அதிகாரி, கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அடிக்க வரும்போது அவரை காப்பாற்றினது சிட்டிபாபு என்ற சென்னை மேயர். அவர் இன்னைக்கு இறந்துட்டார். அவங்கள விட இவர் மேல பெரிய தியாகம் பண்ணாப்புல பேசுறார். இதோ பாபு சிதம்பரம் பிள்ளை தமிழ்நா சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இல்லையா, அந்த லெவல்ல உயர்த்தி பேசுறார். ஒரு குற்றவாளி. இதெல்லாம் உச்ச நீதிமன்ற பரிசீலனைக்கு போனா கேஸே மாத்திடுவாங்க. ஒரு குற்றவாளியாக அறியப்பட்டவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளினும் நியமிக்கல, நிரபராதினும் நியமிக்கல. அப்ப அவர் அந்த அமைச்சர் பதவி கொடுத்ததுல என்ன தவறு இருக்கு? நான் சொல்றேன். அப்புறம் கெஜ்ரிவாலுக்கு எப்படி பண்றீங்க? அவர் இன்னும் வழக்கு முடியல இல்ல, கெஜ்ரிவாலுக்கு முடியல இல்ல. எங்க ஒரு குற்றம், சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். ஒரு குற்றம், அரசியல் பொறுப்புல இருக்கவங்க யாரோட இப்ப அறிக்கை விடுறாங்களே பட்டன்னு, ஒரு குற்றம்டா அவர் ராஜினாமா பண்ணணும். அவர் குற்றவாளியா இல்லை நிரூபிக்க பிறகு அந்த பதவிக்கு வரலாம். குற்றவாளி இல்லைன்னு வரட்டும், கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும் தானே ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன தவறு செஞ்சாலும். இப்போ இவர் என்ன, ஒரு குற்றவாளி என்று அறியப்பட்டவர், கோர்ட்டு பரிசீலனையில் இருக்கு, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ என்ன அவசரம்? செந்தில் பாலாஜி இல்லாம இந்த நாடே ஓடாதா, தமிழ்நாடு ஓடாதா? என்ன அவசரத்தில் அது வந்திருக்காரு, பெயில வந்திருக்காரு, வச்சிருங்க. உங்க திமுகவில் வச்சுக்கிடுங்க. ஏதாவது நிர்வாக பொறுப்புல கட்சியில கொடுங்க. உடனே அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் ஒரு நியாயம் இருக்குல்ல, உலக நியாயம் இருக்குல்ல அரசியல்ல, இல்லையா? எத்தோட இதே முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும். கோட்டையிலேயே போய் ரைட் பண்ணாங்க. தலைமைச் செயலாளர் இதுல ராம்மோகன் ராவ் அலுவலகத்தில் ரெய்ட் பண்ணாங்க மத்திய அரசு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆச்சு. அப்ப என்ன சொன்னார் இதே ஸ்டாலின்? கோட்டையிலேயே போய் ரெய்ட் பண்ணியாச்சு, தலைமைச் செயலர் உடனே ராஜினாமா பண்ண வேண்டும் சொன்னாரா இல்லையா? பேப்பர்ல வந்திருக்குல்ல. அப்ப அதே இது இவர் நடந்துக்கிட்டோம்ல. என்ன அவசரமா இவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? அப்ப அந்த அமைச்சர் பதவிக்கு அவர் தகுதியானவரே இல்லைன்னு சொல்றீங்களா? தகுதியானவர்னு சொல்ல, உங்க மேல வழக்கு இருக்கு. அந்த வழக்க இல்லைன்னு, அது ஒரு மரபுமா, ஒரு நாகரிகம், அரசியல் நாகரிகம். இப்ப இதே ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலாளராக அங்க இருக்கும் பொழுது அவரு அறையில போய் கோட்டையிலேயே போய் இவங்க இடி போன்றவங்க ஏஜென்சி எல்லாம் போய் அரசு ஏஜென்சி போய் அங்க ரெய்ட் பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னார் இதே ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது? எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இவர் தான் சொன்னாரே. முன்னாடி ஒரு கேஸ்ல இது மாதிரி சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது மாதிரி அதிமுக அமைச்சர்கள் யாராவது வீட்டில் இதா பண்ணா உடனே அவங்க ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? தவறு நடந்தா உடனே சொன்னார்ல எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது. இப்போ இவர் மட்டும் ஒரு குற்றவாளியா இருந்து பெயில வந்திருக்கார், உடனே அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதான் நம்ம கேள்வி. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னொரு ஜட்ஜு வேற ஒரு கோர்ட்ல சீக்கிரமா விசாரிக்க சொல்லி பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த இன்னொரு இவர் செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்க முடியுமா? அதை வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற ஒரு ஜட்ஜு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல, வேற ஒரு ஜட்ஜு எக்ஸ்ட்ராவா ஒரு கோர்ட் அமைச்சு செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கலாமான்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? செந்தில் பாலாஜி வழக்கு மானிட்டர் செய்யப்படுகிறது அன்னு செய்யப்படுகிறது. ஆனா அந்த வழக்கில் நடந்த குற்றவாளிகள், அந்த கொடுத்த குற்றவாளி கருதப்பட்ட செந்தில் பாலாஜி மீது பல்வேறு தரப்புல இருந்து பல தரப்பான ஆட்கள், பணம் கொடுத்தவங்க, லஞ்சமா கொடுத்தவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்படியான நிலைமையில இவ்வளவும் குற்றச்சாட்டுகள் இருந்த பிறகும் அவர் பிணையில வந்திருக்கிறார். என்ன அவசரம்? எப்படியும் ஒரு
1 மாசம் 2 மாசத்துல கேஸ் முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. முடிச்ச உடனே நீங்க அமைச்சர் பதவி கொடுங்க. அது தப்பு இல்லையே. ஒரு அடிப்படை நாகரிகம், அடிப்படை கண்ணியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் சொல்றது விளங்குதா? அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல அப்படி நடந்தது. பொன்முடி கைது செய்யப்படல. அவர் பெயில் வாங்கிட்டாரு. அவர் அமைச்சரவை கன்டின்யூ பண்ணாரு. அதுக்கே கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்ணாரு 2 நாள் காலம் தாழ்த்தினார். பொன்முடிக்கு அமைச்சரவையில நினைவு இருக்கா உங்களுக்கு? இப்படியான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஒருத்தர் குற்றவாளி என்று கருதப்பட்டவர், சிறையில் இருந்து பிணையில் வந்தவர், உடனே வந்து அவருக்கு குடுக்குறீங்கன்னா, அதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு முன்னுதாரணமா ஆகிவிடக்கூடாது அரசமைப்புல. புரியுதா? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயில்ல இருந்து வெளியே வந்துட்டு உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. அப்ப திமுகவிற்கு ஒரு சிக்கல் ஏற்படாதா? சிக்கல் ஏற்படும். இறுதி வழக்கு தான் விசாரணை வரும்போது என்ன பதில் சொல்ல போறாங்க? நிஜமா அவர் குற்றவாளின்னு கருதப்படுவார்ன்னு நான் தெரியும். எனக்கு அந்த வழக்குகள் எல்லாம் படிக்கும்போது பேட்டண்டா, ஸ்கொயரா அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு தெரியுது. அந்த வழக்குகள் நான் படிக்கும்போது. இப்போ நீதிமன்ற பரிசீலனையில இருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வழக்கறிஞர். நான் படிச்ச வரைக்கும் அவர் வந்து தப்பு பண்ண அவர் குற்றம் புரிந்த அந்த சாயல்கள், அதுக்கான சூழல் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சூழல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கான ஒரு தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கு சார். இதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏங்க, திமுக குடும்ப கட்சிங்க. போன சட்டமன்ற தேர்தல்ல அவங்க பணம் கொடுத்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு ஜெயிச்சாங்க. அவங்க கட்சி. இங்க மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க. ஓட் ஃபார் சேல்ஸ்ன்னு ஆயிப்போச்சுல. உண்மைதானே? அது மறுக்கல இல்லையா? இடைத்தேர்தல்லாம் ரூ. 500, பொது தேர்தலாம் ரூ. 200, 250 கொடுக்குறாங்க அவங்களோட வசதி தக்கன. அப்படி கொடுத்து தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ், ஒரு வலுவான கூட்டணி இது ஜெயிச்சிருக்காங்க. இப்போ திமுகவில் வந்து முறையா ஏதாவது நடக்கா? நான் கலைஞர் காலத்து வரைக்கும் இருந்திருக்கேன். கலைஞரோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். அவரு ஸ்டாலினை வந்து பைய தான் மேலே கொண்டு வந்தார். புரியுதா? இளைஞரணி 80களில் இளைஞரணின்னு ஆரம்பிச்சாங்க. மதுரையில் ஜான்சி ராணி பூங்கா இருக்குது. அந்த ஒய்எம்சிஏ பில்டிங் பக்கத்தில் தான் ஆரம்பிச்சாங்க இளைஞரணி. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க. கேஏ கிருஷ்ணசாமியிடம் தோத்தார். அதுக்கு பிறகு 89ல் டிக்கெட் கொடுத்தாங்க, ஜெயிச்சார். அப்போ அமைச்சர் ஆக்கலை 89ல். பிறகு ஒரு கட்டத்தில் மேயர் ஆக்கினாங்க. பிறகு அவரை இளைஞரணி செயலாளராக இருந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கினாங்க. பிறகு பொருளாளர் ஆக்கினாங்க. பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க உள்ளாட்சித்துறை. அதுக்கு பிறகு துணை முதல்வராக. கிட்டத்தட்ட அவருக்கு அரசியலில் ஒரு 40 வருஷம் வளர்ந்த பிறகு தான் அந்த உச்சத்துக்கு அவர் வச்சார் கலைஞர். ஏன்னா நாளைக்கு தப்பாக சொல்லிடுவாங்க, ஏற்கனவே வாரிசு அரசியல் திமுகவில் இருக்குது, கலைஞர் அதை வளர்த்து விட்டாரு, தன் குடும்பம், தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று வளர்த்து விடுறாங்கன்னு சொல்லி அவர் இப்போ கவனமாக பைய கொண்டு வந்தார். இப்போ இந்த உதயநிதியை பொறுத்தவரை எப்போ அரசியலுக்கு வந்தார்? கலைஞர் இறந்த பிறகுதான அரசியலுக்கு வந்தார். நினைவிருக்கா? 2019ல் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போனார். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் இது வந்து என்ட்ரி. அந்த கலைஞர் இறந்துட்டார். அந்த நேரத்தில் கலைஞர் உயிரோடு இல்லை. அந்த 2009ல் இவர் தான் எல்லாம் ஜெயிக்க வச்சாரு. அன்னைக்கு வலுவான அலையன்ஸ் இருந்தது. அன்னைக்கு ஜெயலலிதா இறந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அதுல வந்து வலுவான கூட்டணி, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. 2019ல் ஜெயிச்சாங்க. அந்த 2019ல் வந்து அதிமுக தேனியில் மட்டும்தான் ஜெயிச்சது. மற்ற எல்லா தொகுதியிலும் தோத்துட்டாங்க. பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் 39 ஜெயிச்சாங்க. எல்லாமே உதயநிதினால தான் ஜெயிச்சாங்கன்னு ஒரு இந்த ஐடி விங்கு போன்றவங்கெல்லாம் புகழ்பாட ஆரம்பித்தாங்க. பிறகு அவரை இளைஞரணிக்கு செயலாளராக போட்டாங்க. இளைஞரணிக்கு செயலாளராக போட்டால் அப்புறம் தேர்தல் வந்தது. தேர்தலில் போட்டியிட, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. சேப்பாக்கு தொகுதியில் இவ்வளோ வேகமாக கொடுத்தாங்க. பிறகு அமைச்சர் முதல்ல ஆகலை. அமைச்சர் ஆவார், நாளைக்கு வருவார், இன்னைக்கு வருவார்னு சொன்னாங்க. அப்புறம் அமைச்சர் ஆனார். அப்புறம் துணை முதல்வர் ஆவார் அன்னு ஒரு 6 மாதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்தால் தான் இது செய்ய முடியும். துரைமுருகன் போன்ற ஆட்கள்லாம் முக்கியம் இல்லை, செந்தில் பாலாஜி தான் வரணும்.
வந்த பிறகுதான் பார்ப்போம்னு சொன்னா செந்தில் பாலாஜி வெளியே வந்தாரு. துணை முதல்வர் என்பது ஒரு நியமனம் தான், அதுக்கு பதவி பிரமாணம் கிடையாது. டெப்டி பிரைம் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், துணை பிரதமர், துணை முதலமைச்சர் என்பது ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான். ஒரு துணை முதல்வர் சொல்லிக்கிடுவாங்க, அதுக்கு பதவி பிரமாணம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. துணை பிரதமர், துணை முதல்வர்னு எந்த பதவி பிரமாணம் எடுக்கிறது கிடையாது. ஒரு தேவிலால் சந்திரசேகர் கீழே பிரதமராக இருக்கும்போது தேவிலால் பதவி பிரமாணம் இருக்கும்போது துணை பிரதமர்னு எடுக்கும்போது அது செல்லாதுன்னு வழக்கே போட்டாங்க. அதனால துணை முதல்வர் என்பது நம்ம தான் பூஸ்டர், அது ஒரு அமைச்சர்ல அவரும் ஒரு அமைச்சர் தான், அவ்வளவுதான். முதலமைச்சருக்குள்ள அதிகாரம் இவர் கொஞ்சம் பகிர்ந்துக்கிடுவார், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? கான்ஸ்டியூஷன் பிரகாரம் துணை முதல்வர் துணை பிரதமர் பதவி பிரமாணம் எடுப்பது அல்ல. அமைச்சர்கள், மற்ற அமைச்சர்கள் எடுத்த மாதிரி தான் இவர் எடுப்பார். புரியுதா? எதனால வந்து இவ்வளவு அவசர அவசரமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆக்கணும்னு நினைக்கிறேன்? இது அவங்க குடும்பத்துல கேட்கணும், எதுக்காக இவ்வளவு பண்ணீங்க? குடும்பத்தில் தான் முடிவெடுத்தாங்க, பொதுக்குழுலையோ இங்கேயோ இல்லை. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டானா அவங்க குடும்பம் கிச்சன் பாலிடிக்ஸ் தானுங்க. கிச்சன் பாலிடிக்ஸ் அது 1976 இந்த பதம், அரசியல் பதம் வந்தது. எப்படின்னா இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி நேரத்தில் அவங்க கிச்சன் அவங்க கூட இருந்தவங்க இல்லையா, இந்திரா காந்தியோட அவங்க எடுத்த முடிவு போக கிச்சன் கேபினெட்னு அப்போ பேச ஆரம்பித்தாங்க. சித்தார்த் சங்கர் ரே, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, இப்படி ஆட்கள்லாம் உட்கார்ந்து முடிவெடுக்க தான் கிச்சன் கேபினெட்டில் முடிவெடுத்தாங்கன்னு பேசுகிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரங்க வசதி தக்கன இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்க அதுதான் நடக்கும். நீங்களோ நானோ ஒரு திமுகவில் ஒரு நிர்வாகியோ திமுகவில் உழைச்சாலும் கூட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன முடிவோ அந்த முடிவு தான் திமுகவின் முடிவாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து வரும்னு சொல்றாங்களே. வரட்டும் வரட்டும், அது நமக்கு தெரியாது இல்லை, என்ன மாற்றங்கள் வரப்போன்னு தெரியலையே. திராவிட மாடல்னாங்க, விடியல்னாங்க சொன்னாங்க. திமுக ஆட்சி வந்தால் விடியல் தமிழ்நாடுக்குன்னாங்கல்ல, என்ன விடியல் நடந்தது? தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, சொன்னதெல்லாம் இப்போ செஞ்சிட்டாங்களா? ஆனால் மேடையில் என்ன சொல்கிறாங்க? தேர்தல் அறிக்கையில் சொன்ன 90%, 70%, 90% வரைக்கும் நாங்கள் முடிச்சுட்டோம்னாங்க. ஆனால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, தேர்தல் அறிக்கையில் இன்னென்ன உறுதிமொழி கொடுத்தோம், இன்னென்ன செஞ்சுருக்கோன்னு வெள்ளை அறிக்கை விடுங்க. என்ன சொன்னாங்க? விலைவாசி குறைப்போன்னாங்க. இப்போ பால் விலை ஏறி போச்சு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பஸ் கட்டண விலை ஏறி போச்சு. முத்திரைத்தாள், நம்ம சொத்துக்கள் வாங்குறோம்ல, முத்திரைத்தாள் கட்டண விலையும் ஏறி போச்சு. எல்லா விலையும் ஏறி போச்சு. இப்போ என்ன குறைச்சிருக்காங்க? இல்லையே. பிறகு என்ன சொன்னாங்க? மின்கட்டண உயர்வு வேற. மின்கட்டணத்துக்கு என்ன பண்ணாங்க? மீட்டர் ரீடிங்கும் மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறேன்னாங்க. எடுக்கலையே, இது வரைக்கும் 3 வருஷம் ஆகிப்போச்சே. சரி, மதுவிலக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, தேர்தல் அறிக்கை. ஆனால் அன்னைக்கு நடந்த கிராம சபை கூட்டங்களில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் அன்னு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கா? கிராம சபை ஸ்டாலின், இதே முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் ஆட்சிக்கு வந்தால். அதுமாதிரி கனிமொழி என்ன சொன்னாங்க? விதவைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம், நாங்கள் வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம். கலைஞர் அந்த அறிக்கை எழுதும்போது நான் தான் இருக்கிறேன். சசி பெருமாள் இறந்தார் இல்லையா? திமுக ஆட்சி வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்காக இருக்கும். மதுவிலக்கு கொண்டு வரல. என்ன கொண்டு வந்திருக்காங்க? 3 ஆண்டு ஆட்சிகளை என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் அவங்க சொன்னது செஞ்சிருக்காங்களா? சொன்னதை செய்வோம், சொல்லாததை செய்வோம்னாங்க. சொன்னதையே செய்யலையே. இல்ல, இப்ப ரேஸ் கார் கூட விட்டு உலகம் முழுக்க வந்து பெயர் பெற்ற ஒரு நாடா மாறி இருக்குல்ல. ரைட்டுங்க. ரேஸ் கார்னால என்ன பயன் சொல்லுங்க? என்ன பயன்? ரேஸ் கலைஞர் வந்தார், இலவச மின்சாரம் விவசாயிகள் கொடுத்தார், உழவர் சந்தை ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஆரம்பிச்சார். இந்த மாதிரி திட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி ஏலசால பெண்களுக்கு இது கொடுத்தாரு, நிதி உதவியெல்லாம் பண்ணாரு. இப்போ இவங்க எப்படி கொடுக்குறாங்க? இந்த பெண்களுக்கு உரிமை தொகை இருக்காங்க இல்லையா, வாக்கு ஓட்டு கிடைக்கும், பெண்கள் வாக்குகள் நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கொடுக்காங்க. சமூக பிரஞ்சையில் அவங்க கொடுக்கல, சமூக நோக்கத்தில். இப்போ பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்தது ஒரு வீட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வீட்டில் கிடைக்க மாட்டேங்குது. கோவம் தான். நான் கிராமத்துக்கு போவேன் அடிக்கடி. ஒரு பக்கத்து வீட்டில் கிடைக்குதுங்க,
அடுத்த வீட்டு கிடைக்கல. அவங்களுக்கு மட்டும் இந்த சர்க்கார் கொடுக்குது, நாங்களாம் வேண்டாத ஆட்களான்னு பொதுவா கேட்குறாங்க கிராம பெண்மணிகள். அவங்களுக்கு பணம் பார்த்தா ஒரு ஆர்வமா தானே இருக்கும். ஓட்டுக்கே காசு வாங்குறாங்களே. என் வீட்டுக்கு காசு குடுக்கல. நாங்க எப்படி ஓட்டு போடுவோம்னு அவங்களே கேட்டு வாங்குறாங்களே ஓட்டுக்கு தேர்தல் நேரத்துல. அது மாரி ஒரு மனப்பான்மை தமிழ்நாட்டுல இருக்குங்க. இவங்க சொன்னத செய்வோம்னு சொன்னாங்க. அது எதுவும் செய்யலங்க. நீங்க 2026 களம் எளிதான களம் அல்ல. இதுல என்னாச்சுன்னா, இப்போ நாடாளுமன்றத்துல முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல ஒண்ணு திமுக அணி வலுவான கூட்டணியோட நின்னாங்க. 2வது அதிமுக, தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணியா இருந்தாங்க. பிறகு நாம் தமிழர் இப்ப 4 அணியா இருந்தாங்களா? 4 அணி. இன்னி விஜய் வருகிறார், நடிகர் விஜய். இந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கூட விஜய் கூட தோழமைக்கு போகலாம். களம் எளிதல்ல. இப்போ ஸ்டாலின் கூட முதலமைச்சர் ஒரு நல்ல டீம் இருக்கா? ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு நல்ல டீம் இருக்கணும். கலைஞர்கிட்ட நல்ல டீம் இருந்தது. அப்போ முரசொலி மாறன் உயிரோட இருந்தார். அவர் சில கருத்துக்களை கலைஞருக்கு சொல்வார். அது மாதிரி சண்முகநாதன் ஏதாவது சொன்னா கலைஞர்கிட்ட சொல்லிடுவார். இப்படி நடக்கு, இப்படி சூழ்நிலை. இங்க அந்த மாதிரி ஆட்களே ஸ்டாலினுக்கு உதவிக்கு இல்லையே. அரசியலே புரிஞ்ச ஆட்கள் யாருமே இல்லையே ஸ்டாலினோட. கலைஞர் நீண்ட பயணம், அவர் பயணம். எங்களை மாதிரி ஆட்களை தட்டி கொடுப்பார். ஒன்றும் செய்யலைன்னா ஒரு தட்டி கொடுப்பார். உடனே அந்த கடிதம் எழுதுப்பா, அது என்னப்பா ஈழ பிரச்சனை, என்ன காவேரி பிரச்சனை, அந்த அறிக்கை விடணுப்பா அன்னு என்கிட்ட கேட்பார். அதெல்லாம் இவர்கிட்ட கிடையாதே. இந்த 3 ஆண்டுகள்ல எந்த மாற்றமும் வரலன்னு சொல்றீங்க. மாற்றம் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொன்னா அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஏதாவது கலைஞர் மாதிரி ஒரு பைலட் ஸ்கீம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், உழவர் சந்தை, சத்தான எம்ஜிஆர் கொண்டு வந்து சத்துணவை முட்டையோடு சேர்ந்த சத்தான உணவு போட்டார். அது மாதிரி கிராமங்களுக்கு வாறுகால் வசதி, சிமெண்ட் ரோடு. அதே மாதிரி அவருக்கு பிச்சைக்காரர் மறுவாழ்வு நிதி, குடிசை மாற்று வாரியம், இவ்வளவு அவர் கலைஞர் கூடிய பைலட் ஸ்கீம்ல கொண்டு வந்தார் இல்லையா? அது மாதிரி ஸ்டாலின் என்ன கொண்டு வந்திருக்காரு நீங்க சொல்லுங்க. ஏதாவது விஷயம். இப்போ நான் சொல்றேன், இவர் இப்போ வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்க நான் போறேன்னு துபாய் போனார். அப்புறம் சிங்கப்பூர் போனார், ஜப்பான் போனார், அமெரிக்கா போயிட்டு வந்தார் கடைசியா. இப்போ முதல்வர் இவர் நம்ம கலைஞர் அப்படியெல்லாம் போனதில்லை. நீங்க பம்பாய் முதலமைச்சர் போகாமையே முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். சந்திரபாபு நாயுடு ஆரம்ப கட்டத்தில் அவர் தான் ஆரம்பிச்சது. அப்போ ஆந்திராவெல்லாம் தெலுங்கானா ஒரே மாநிலமாக இருக்கும்போது, எப்போ நான் சொல்றது 90களில் அவர் தான் வெளிநாட்டு முதலீடு ஈர்த்து ஹைதராபாத்தை ஒரு ஐடி சிட்டி ஆக்கினார். அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா? அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, இங்க இருக்க கம்பெனிகளுக்கு அமெரிக்காவில் போய் நீங்க எம்ஓயு போடுறீங்க, இங்கேயே போட்டுக்கலாமே சொல்றாங்க இல்லையா? இந்த கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டிலே இருக்குது, இந்தியாவிலே இருக்குது. இதுக்கு போய் அங்க போய் கையெழுத்து போட என்ன அவசியம் இருக்கு? அவங்களுடைய ஆட்களை இங்க இருக்கிறாங்க. இதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு அமெரிக்காவுக்கு போகணுமா, சிங்கப்பூருக்கு போகணுமான்னு கேட்கறாங்கல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அமைச்சரவையிலிருந்து மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டிருக்காரு. எதனால அவர் நீக்கப்பட்டாரு? தெரியலங்க. அது அவர் தான் சொல்லணும், முதலமைச்சர் தான் சொல்லணும். அவருக்கு என்ன செய்திகள் வந்திருக்கோ. மனோ தங்கராஜ் எனக்கு தெரியும். மனோ தங்கராஜ் நாங்களா நீண்ட அரசியல் பயணத்தில் மனோ தங்கராஜ் ஜனதா கட்சியில் இருந்தாப்புல. முகமது இஸ்மாயிலும் ஒரு தலைவர், மூத்த தலைவர், சட்டமன்றத்தில் அவர் இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சட்டமன்றத்தில் ஜனதா கட்சி தலைவர். அவரோட ஜனதா கட்சியில் இருந்தவர். பிறகு திமுகவுக்கு கனிமொழியினால வந்தார். ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது. நாங்கள்லாம் எவ்வளவோ நாள் அரசியல் இருந்து எங்களுக்கெல்லாம் அந்த முக்கியத்துவம் வரல. எனக்கு கலைஞருடைய ஆட்கள் எங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. உள்ள வந்தார். ரொம்ப ஆர்வக்கோளாறு, எது வேணால் பேசணும், மீடியாவை பார்த்தா உடனே ஏதாவது ஒன்று பேசி நம்ம மேலே வரணும்னு ஒரு அந்த 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 ஒரு அதை சொல்கிறது அந்த தாகம் அவருக்கு. அப்படியான சூழ்நிலையில் அவர் இஷ்டத்துக்கு எது வேணால் பேசினார். நீங்கள் மத விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மத நல்லிணக்கம் தான் நம்ம சொல்லணும். மத நல்லிணக்கம் தான் சொல்லணும். மத சார்பின்மைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் இந்து மதம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, கிறித்துவம் இருக்குது, சீக்கியர் இருக்காங்க, பல்வேறு மதங்கள் இருக்குது. இந்த மதங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் மதங்கள் இல்லைன்னு இந்தியாவை சொல்ல முடியாது. கோவில்களோ நம்ம மசூதிகளோ தேவாலயங்களோ இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னா,
மத நல்லிணக்கம் சொல்லணும். அரசியல் சாசனத்தில் இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சியில் செக்குலார் சோசியலிஸ்ட்னு சொன்னதே தப்பு. கம்யூனல் ஹார்மனியோடு சொல்லணும். இப்போ நம்ம மத நல்லிணக்கம்னா எப்படி இருக்கணும் இந்தியாவில்? இந்த இந்து கோவில்களில் 6 கால 7 கால பூஜை நடத்துகிறாங்க இல்லையா, அது வாங்க அவங்க நடத்தட்டும். தேவாலயங்களில் மணி அடித்து அவங்களுடைய ஜெபங்கள் நடத்தட்டும் கிறிஸ்தவர்கள். இனிமேல் இஸ்லாம் மக்கள் பாங்கோசையோடு தங்களுடைய தொழுகைகள் நடக்கட்டும். சீக்கியர் தங்களுடைய கிரந்தங்களை படித்து அவங்க வணங்கட்டும். எங்கள் குருத்துவாராக்கல்ல மதம் இல்லை, இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர் இறை மறுப்பாளர்கள் கூட்டங்கள் பேசட்டும். இதுதான் மத நல்லிணக்கம். இப்போ அதை யோசித்து மனோ தங்கராஜ் நடந்துக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சென்சிட்டிவ் ஏரியா, மண்டைக்காடு பிரச்சனையிலேருந்து. அந்த மாவட்டத்திலேருந்து வர்ற அமைச்சர் அந்த மாவட்டத்தில் கவனமாக அவர் பேசியிருக்கணும். பல விஷயங்கள் நானே பத்திரிகையில் பார்த்துருக்கேன். இப்படி போய் இவர் ஒரு அமைச்சர், ஏன்னா அவர்கள் ரொம்ப ரொம்ப ஜூனியர். எங்களை பார்த்தா நாங்கள்லாம் அரசியலுக்கு 52 வருஷம் ஆச்சு, நாங்களாம் அமைச்சர் ஆகலை. ரொம்ப ஃபார் ஜூனியர். முகமது இஸ்மாயிலுக்கு பை தூக்கிட்டு தெரிஞ்சாப்ல மனோ. ஏன்னா அவர் கட்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்காரா? கட்சிக்காரர்கள் என்ன? இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இந்த இப்போ முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்ததுமா 2009. நான் திமுக அன்னைக்கு இல்லை. கலைஞர் என்னை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்தாரு. ஐநா சபைக்கு டெசோ மாநாடு நான் தான் நடத்தினேன். ஐநா சபைக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் தீர்மானங்கள் கலைஞர் லெட்டர்களை தயார் பண்ணி அவர் ஸ்டாலின் இன்னைக்கு முதல்வர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தான். 2012 கட்டங்கள். அப்போ எதிர்கட்சி தலைவரும் கிடையாது. அப்போ அங்கே ஐநா சபை கொண்டு போகிறதுக்கு நான் தான் மெயின் காரணமான. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நடந்த ஈழ விடுதலை மாநாட்டுக்கு இவர் அழைச்சிட்டு போய் லண்டனில் பேச வச்சார் ஸ்டாலின். அந்த நிகழ்ச்சியில் பிஎம்கே மணி, கோகா மணி, மறைஞ்ச தாவண்ணா பாண்டியன் சிபிஐயில் இருக்கார் இல்லையா அவர், டி ராஜா நேஷனல் செக்ரட்டரி சிபிஐ இருக்கார் இல்லையா எம்பி அவர், அதே மாதிரி திருமாவளவன், கிருஷ்ணசாமி, இத்தனை தமிழ்நாட்டு கட்சி தலைவர் தான். இவரை கூப்பிட்டு போய் பேசி கடைசியில் வைண்டப் பண்ணிட்டு வந்தேன். ஜெயலலிதா வழக்க நான் தான் கர்நாடகத்துக்கு மாற்ற ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நள்ளிரவு கைதி நேரத்தில் கலைஞர் கொல்றான்னு வந்தது இல்லையா, அந்த சிடி எடுத்துகிட்டு சன் டிவியில் விடிய கால 4 மணிக்கு நான் தான் முடி கொடுத்தேன். புரியுதா? அதே மாதிரி கனிமொழி விவகாரம், சொந்த விவகாரம் 91 ராஜீவ் படுகொலை நடந்து முடிஞ்சது. திமுக ஆட்சி 91 ஜனவரி 31 கலைச்சிட்டாங்க. கனிமொழியுடைய அன்னைக்கு கணவராக இருந்த அதிவன் போஸ் போயிட்டாப்ல. குடும்பத்தில் சிக்கல், வெளியே தெரியாமல் கோர்ட் எப்போமாவது 7 மணி பிறகு கொடுமா நைட்டில் கோர்ட் 7 மணிக்கு பிறகு எங்கே பார்த்துருக்கீங்களா? ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கனிமொழியை கூட்டு போய் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். இந்த அளவு மனோ தங்கராஜ் பண்ணியிருக்கா. இப்படி இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த அளவு மனோ தங்கராஜ் பண்ணியிருக்காரா? ஏன் அளவு பண்ணியிருக்காரா? நான் எங்கே இருக்கேன்? நான் நீக்கப்பட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு விஷயங்கள் திமுகவினருக்காக பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதனால உங்களை நீக்கினாங்க? நான் மல்லிகார்ஜுன் கார்கே, எனக்கு ஸ்டாலின் பிடிக்காது. என்னை கண்டா அவருக்கு பிடிக்காது. கலைஞர் நல்லா வச்சிருப்பாரு. கலைஞர் ஸ்டாலின் என்னை கண்டா ஒரு காண்டா இருப்பார். படித்தவங்க, கொஞ்சம் உரமா பேசுறவங்க, இப்படித்தான் என் நிலைமைன்னு சொன்னவங்களாம் பிடிக்காது. அவர் சுற்றி இருக்க ஆட்கள் யாராச்சும் இருக்க. இப்போ கலைஞரை சுற்றி யாரா இருந்தாங்க? நாஞ்சிலா இருந்தார். அவரு டெல்லியில் ஒரு முத்திரை பெய்த்தவர் நாடாளுமன்ற தமிழ்நாடு அமைச்சர். அதே மாதிரி நாகநாதன், பேராசிரியர் நாகநாதன், முரசொலி மாறன். இப்போ நான் கூட அவரோட இருப்பேன். இப்போ இவர் கூட சுற்றி ஒரு நன்கு எல்லா பேப்பரும் டெய்லி படிக்கிற ஆட்கள், ஆங்கிலம், டெல்லி பேப்பர் எல்லாம் படிக்கிற ஆட்கள் யாராவது இவர் கூட இருக்காங்களான்னு பாருங்க. நேரு படிப்பாரா? பொன்முடி படிப்பாரா? துரைமுருகன் படிப்பாரா? துரைமுருகன் காரில் ஏற மாட்டாரோ கூட. யார் இருக்காங்க சொல்லுங்க? கலைஞரோட இன்னைக்கு போட்ட என்னப்பா இன்னைக்கு எக்ஸ்பிரஸில் அந்த எடிட்டோரில் படித்தான்னு எனக்கு படித்தேன். அது என்னப்பா அப்படி எழுதியிருக்கான் காவேரி பிரச்சனையில் அம்பாரு. அது மாதிரி விவாதம் இவர்கிட்ட பண்ண முடியுமா? அது இவருக்கு பிடிக்காது. ஸ்டாலின் முதலமைச்சர் கூட இருக்கவங்க எல்லாருமே படிக்காதவங்க தான். படிக்காதவங்க சொல்ல, நல்ல படிக்காதவங்க எல்லாருமே டிகிரி வாங்கலாம். நுண்மான் நுழைவுளமோடு இருக்கணும். நான் யாரும் படிக்காத ஆளுக்குன்னு சொல்லலை. எல்லாம் ஸ்டாலின் வெள்ளக்காக்கா பறக்குன்னா வெள்ளக்காக்கா பறக்குன்னு சொல்ல ஆளுக்கு இல்லைங்க. இது வெள்ளக்காக்கா கிடையாதுங்க, இது மாதிரி கருப்பு காக்கா கருப்பு தான் அன்னு நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா? அது பிடிக்காது. நான் நீக்கப்பட்டிருக்கேன். இவ்வளவு பண்ணி செஞ்சுட்டு மனோ தங்கராஜ் இந்த அளவு பண்ணியிருக்காரா? கேட்குறேன். இது மாதிரி 10 15 இன்னும் 10 அடிக்கிட்டே போகலாம். நான் எங்க இருக்கிறேன்?
ஸ்டாலின் என்னை வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. கலைஞர் என் மேல் நல்லா இருந்தாரு. நான் இதுக்காக அவர் இருந்த வரைக்கும் நான் திமுகவில் இருந்தேன். தமிழ்நாட்டின் முதல் செய்தி தொடர்பாளர் நான் தான். இன்னைக்கு இல்லை, 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு இல்லை, செய்தி தொடர்பாளர்னு அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டிலே முதல் செய்தி தொடர்பாளர் நான் தான். நான் காமராஜர்கிட்ட, நீங்க காமராஜரை பார்த்துருக்கீங்களா? காமராஜரோட அரசியல் பண்ணுவேன். என்னை கோவில்பட்டி தம்பின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆர்கிட்ட பிரபாகரன் அழைச்சிட்டு போறேன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் என் கூட தங்கியிருந்தாரு. அப்போ வைகோக்கு வீடுலாம் என்னை பார்க்க வரும்போது அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வை கோபாலசாமி அன்னைக்கு வைகோ. அதுபடி ஜெயலலிதா அன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கா. அன்னைக்கெல்லாம் நான் திமுகவில் இல்லை, ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர். அப்போ எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா வீட்டுக்கு பிரபாகரன் அழைச்சிட்டு போறேன். காமராஜர் என்னை கோவில்பட்டி தம்பின்னு, எம்ஜிஆர் வக்கீல் சார்னு கூப்பிட்டாரு. ஜெயலலிதா தான் என்னை KS சார்னு கூப்பிட்டது. வைகோ கட்சி ஆரம்பிக்கிறது முழு பணியை நான் தான் செஞ்சேன். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் ராதான்னு கூப்பிடுவாரு. கலைஞருக்கு எனக்கு அறிமுகம் எப்போ தெரியுமா? 1979. நீங்க எப்போ பிறந்தது? 1979. எத்தனை வருஷம் ஆகுது? அப்போ என்னை ராதான்னு கூப்பிடுற. இந்த கருப்பு வெள்ளை போட்டோட நான் அன்னைக்கு எடுத்த போட்டோ அப்படி எம்ப இளமையா இருப்பேன். அந்த போட்டோ போட்டிருக்கேன். நான் இவ்வளவு பணி செஞ்சிருக்கேன். இதுதான் திமுகங்க. அப்போ திமுக அவங்க குடும்பம் வச்சு நல்லா இருக்கட்டும், நல்லா அவங்க குடும்பம், அவங்க ஆட்கள் நல்லா இருக்கும். அவ்வளோதான், வேற என்ன சொல்ல? விதியே விதியே தமிழ் சாதியன்னு பாரதி பாட்டு தான் நினைவு. இவ்வளோ நேரம் நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.